जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள். முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம். இது முந்தைய உரையோடு தொடர்ந்து பெரியவர்கள் அருளியது. எனினும் அனைவரும் முன்னோர் வழி செல்ல இறைவனை பிரார்த்தித்தவுடன் அதோடு உரை பூர்த்தியானது போல நிறுத்திவிட்டு மீண்டும் ஏதோ தோன்றியது போலவே தொடர்ந்தார்கள். முதலில் நிறுத்திய இடத்திலேயே உரை வடிவத்துக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டு விட்டதால் அதோடு முந்தைய கட்டுரையை முடித்து தொடர்ச்சியை இங்கே தனியாக தருகிறோம். சிகாம், புன்றம், சூத்திரம் என்று சொன்ன, அதாவது முந்தைய உரையில் பிறந்த குலாச்சாரமே உய்நெறி என்ற பிரிவில் 3 விஷயங்களும் ஹிந்து மதத்தைச் சேர்ந்தவைதான். மதாந்தரங்களில் இவை இல்லை. ஆனதால் ஹிந்து மதத்துக்குள்ளேயே வெவ்வேறாயுள்ள பிரிவுகளை ஒப்புக்கொண்டு இவற்றில் பிறந்தவர்கள் தங்கள் தங்கள் முன்னோரின் பிரிவுக்குரிய ஆச்சாரத்தையே பின்பற்ற வேண்டும் என்று ஸ்பஷ்டமாக ஏற்படுகிறது. அப்போது ஒரு கேள்வி வருகிறது. ஹிந்து மதம் வேத மதம்தான். அதற்கு முதல் ஆதாரம் ஸ்ருதி என்ற வேதம். அடுத்தபடியான ஆதாரம் அந்த வேதத்தை ஆதாரமாக கொண்டே அதில் சுருக்கமாகவும் மறைமுகமாகவும் குறிப்பாகவும், அதாவது ஹிண்டாகவும் சொல்லியுள்ளவற்றை விளக்கி வைக்கிற ஸ்மிருதி என்ற தர்மசாஸ்திரம். ஆக வேதம்தான் இந்த மதத்துக்கு மூச்சு. இந்த வேதத்தின் பரம தாத்பரியம் என்ன என்பதிலே ஏற்பட்ட வித்தியாசத்தால் தான் இதற்குள் பல பிரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. துவைத்தம் என்று ஒருத்தர் நிர்தாரணம் பண்ணுகிறார், அத்வைதம் என்று இன்னொருத்தர். இரண்டும் இல்லை, விசிஷ்டாத்வைதம், சுத்தாத்வைதம், துவைதாத்வைதம் என்றெல்லாம் பல பேர் பலவிதமாக முடிவு பண்ணுகிறார்கள். வைதிக மதத்தில் எல்லா தெய்வமும் ஒரே பரமாத்மாதான் என்று ஒருத்தர் சொல்லுகிறார். இன்னொருத்தர் விஷ்ணுதான் பரமாத்மா, மற்ற தெய்வங்கள் இல்லை என்கிறார். வேறொருவர் இதே மாதிரி சிவனை சொல்கிறார். எல்லோரும் தாங்கள் சொல்வதுதான் வேதத்தின் சரியான அபிப்பிராயம் என்கிறார்கள். துவைத்தம், அத்வைதம் என்றெல்லாம் பெயர் கொடுத்தாலும் இது சப்டைட்டில் தான். நாங்கள் வேத மதம் என்பதுதான் டைட்டில் என்று அவரவரும் சொல்கிறார்கள். இதிலிருந்து தான் கேள்வி வருகிறது. வேத மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு போனால்தான் தப்பா? பதிதனாகிறானா? அல்லது ஒரே வேத மதத்திலேயே இருக்கிற ஒரு பிரிவிலிருந்து அதிலே பிறந்தவன் இன்னொரு பிரிவுக்கு போனாலும் பதித்தனாகிற தோஷம் வருமா? ஸ்லோகத்தில் வைதிக சமயத்தில் மட்டுமே உள்ள சிகை, புன்றம், சூத்திரம் இவற்றை சொல்லி அப்புறம் சமயாச்சாரத்தையும் சொல்லி இவை எல்லாவற்றிலும் ஒருவன் பூர்வீகரின் ஆச்சாரத்தை தான் கடைபிடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் பதிதனாகிறான் என்று ஸ்பஷ்டமாக இருக்கிறபோது இந்து மதத்திலேயே ஒரு பிரிவிலிருந்து இன்னொன்றுக்கு போகலாமா என்று கேட்பது சரியில்லைதான். ஆனாலும் இப்படி கேட்பது அடியோடு தப்பான விதண்டாவாதம் என்று தள்ளிவிட முடியாது. கேட்பவர்களின் ஆர்கியூமெண்ட்டிலும் நியாயம் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. அதனால் அதை கேட்டு தீர்க்கமாக ஆலோசனை செய்துதான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆர்கியூமெண்ட் என்ன? மதாந்தரங்கள் என்றால் அவை வேதத்தை ஆதாரமாக பிரமாண நூலாக கொள்ளாதவை. பைபிள், கொரான், திரிபிடகம், ஜெண்டோவஸ்தா, கிரந்த சாஹேப், ஓல்டு டெஸ்டிமெண்ட், அதாவது முறையே கிறிஸ்துவம், இஸ்லாம், பௌத்தம், பார்சி மதம், சீக்கியர் மதம், யூதர் மதம் முதலியவற்றின் ஆதார சாஸ்திரங்கள் என்று ஏதோ ஒன்றைத்தான் அவை ஆதார கிரந்தமாக கொண்டிருக்கின்றன. ஆகையால் வேத மதம் என்பதில் பிறந்துள்ள நாம் அவற்றில் ஒன்றுக்கு போவது தப்பு. ஆனால் நாம் இந்த வேத மதத்தை விடாமலே இதில் ஒரு பிரிவிலிருந்து இன்னொன்றுக்கு போனால் எப்படி தப்பு? இந்த பிரிவுகள் தோன்றுவதற்கு முன்பு எப்படி இருந்தது? நீங்களே இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறீர்கள்? மாறுபட்ட எல்லா ஹிந்து மத சித்தாந்தங்களின் அபிப்பிராயத்துக்கும் வேதம் ஒவ்வொரு ஸ்டேஜில் இடம் கொடுக்கிறது. துவைத்தம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், சைவம், வைஷ்ணவம் என்றெல்லாம் தனித்தனி சம்பிரதாயங்களாக பிரிவதற்கு முன்னாலும் தன்னுடைய பக்குவ ஸ்திதியில் ஒருவர் எந்த ஸ்டேஜில் இருந்தாரோ
அதை பொறுத்து தத்துவ ரீதியில் துவைத்தியாகவோ அத்வைத்தியாகவோ இன்னொன்றாகவோ, இதே மாதிரி தெய்வ உபாசனை என்று வரும்போது சிவபக்தராகவோ விஷ்ணு பக்தராகவோ அம்பாள் பக்தராகவோ தம்பாட்டுக்கு இருந்து கொண்டுதான் இருந்தார். ஸ்ருதி ஸ்மிருதிகளை பார்த்தால் இது ஒன்றுதான் தத்துவம், இது ஒன்றுதான் தெய்வம் என்று முடிவு கட்டி எல்லோருக்கும் பொதுவாக எதையும் சொல்லியிருக்கவில்லை. ஆதலால் பிரிந்து போகாமலே தமக்கு கன்விக்ஷன் உள்ள தத்துவத்தை அனுசரித்து கொண்டு தமக்கு அப்பீலாகிற தெய்வத்தை உபாசித்து கொண்டும் ஒரே சம்பிரதாயமாகத்தான் இந்துக்கள் எல்லோரும் இருந்திருக்கிறார்கள். சம்ஸ்காரங்களிலும் ஆச்சாரங்களிலும் எல்லோரும் தர்மசாஸ்திரப்படி ஒரே மாதிரிதான் அனுஷ்டித்து வந்திருக்கிறார்கள். ஒரே குடும்பத்திலேயே இருந்தவர் கூட வெவ்வேறு தத்துவ சித்தாந்தத்தை அனுசரித்து கொண்டும் அவர்களில் ஒருவர் சிவபூஜை பண்ணுகிறவராகவும் இன்னொருவர் விஷ்ணு பூஜை பண்ணுகிறவராகவும் இருந்திருக்கிறார்கள். ஸ்ரௌத ஸ்மார்த்த, அதாவது ஸ்ருதியை தழுவுவது ஸ்ரௌத்தம், ஸ்மிருதியை தழுவுவது ஸ்மார்த்தம். கர்மாக்களான பஞ்சமகா யஜ்ஞங்கள், 40 சம்ஸ்காரங்கள், சந்தியாவந்தனம் முதலியவற்றில் வித்தியாசமில்லாமல் எல்லோரும் ஒரே போல பண்ணி வந்தார்கள். பிற்காலத்தில் தான் சித்தாந்தம் தெய்வம் என்பதற்காக வெவ்வேறு பிரிவுகளானது என்றெல்லாம் நீங்களே சொல்லியிருக்கிறீர்களே. ஆகையால் இப்போது துவைத்தியாக பிறந்திருக்கிற ஒருத்தனுக்கு அத்வைதத்தில் தான் கன்விக்ஷன் என்றால் அவன் அப்படி மாறக்கூடாதா? சிவபூஜையே பண்ணி வருகிற ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவனுக்கு விஷ்ணுவிடம்தான் பக்தி இருக்கிறதென்றால் அவன் அகத்த பூஜையை விட்டுவிட்டு விஷ்ணுவை பூஜை பண்ணினால் தப்பா? இந்த பிரிவுகள் பிற்காலத்தில் ஏற்படுவதற்கு முன்னால் ஒருவனுக்கு இப்படிப்பட்ட சுதந்திரம் இருந்தது என்பதால் இப்போதும் இப்படி வேத மதத்துக்கு விரோதமாக போகாமல் அதற்குள்ளேயே மனசாட்சிப்படி குலாச்சாரத்தை விட்டு வேறு விதமாக செய்தால் அது எப்படி தப்பாகும்? இதற்கு மேலேயும் கேள்வி போகிறது. நானே சொன்னதை வைத்தே என்னை மடக்குகிறார்கள். சங்கராச்சாரியார் தம் சித்தாந்தப்படி போகிறவர்களை வேத சம்பிரதாயத்தில் புது பிரிவு என்றே நினைக்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. இதற்கு அத்தாட்சியாக அதுவரை இந்துக்களுக்கு இருந்து வந்திருக்கிற பொது பெயரான ஸ்மார்த்தர் என்பதேதான் இன்று வரை அவரை ஆச்சாரியராக கொண்டிருக்கிறவர்களுக்கும் பெயராக இருக்கிறது. ராமானுஜரை சேர்ந்தவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவர் என்றும், மத்வரை சேர்ந்தவர்களுக்கு மாத்வர் என்றும், இப்படியே மற்ற சம்பிரதாயஸ்தர்களுக்கு ஒவ்வொரு தனிப்பெயரும் ஏற்பட்டிருப்பது போல் சங்கரரை சேர்ந்தவர்களுக்கு இல்லாமல் ஹிந்துவாக பிறந்த எல்லோருக்கும் பொதுவான தர்மசாஸ்திரங்களை பின்பற்றுகிறவன் என்ற அர்த்தம் கொண்ட ஸ்மார்த்தர் என்பதுதான் பெயராய் இருக்கிறது. அவருக்கு முற்பட்ட சாஸ்திரங்களில் சொல்லியுள்ள ஆச்சார அனுஷ்டான சம்ஸ்காரங்களையே தான் அவலம்பித்தாரே, அதாவது நிலைநாட்டினாரே தவிர அவற்றில் மாறுதல் எதுவும் செய்யவில்லை. பிற்பாடு மற்ற ஆச்சாரியர்கள் வந்தபோதுதான் தங்கள் சம்பிரதாயத்துக்கு தனி பெயர் தந்தது. இவர்களும் ஆச்சார அனுஷ்டான சம்ஸ்காரங்களில் பூர்வீகமான தர்மசாஸ்திரங்களைத்தான் பெரும்பாலும் பின்பற்றினார்கள் என்றாலும் அவற்றோடு தங்களுடைய புதிய பிரிவை தழுவுவதற்கு அடையாளமாக அதிகப்படியான சிலவற்றையும், சமாஸ்ரயணம், முத்ராதாரணம் முதலியவற்றை போன்றவை சேர்த்தார்கள். ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மாவுக்கு கொஞ்சம் முக்கியத்தை குறைத்து புராணாதிகளுக்கு அதிக முக்கியம் தருவது போன்ற சில மாறுபாடுகளையும் செய்தார்கள். புன்றத்திலும் நெற்றிக்கு இடுவதிலும் புதுவிதமாக வைத்தார்கள் என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? குறிப்பு தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில் உள்ள சங்கர சம்பிரதாயத்தில் இவ்விஷயங்கள் பலவற்றை காணலாம். இதை வைத்தே கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லியிருப்பதிலிருந்தே பிற்கால ஆச்சாரிய புருஷர்களாக இருக்கப்பட்டவர்களே அதுவரை இருந்து வந்த அவர்களுடைய குலாச்சாரத்துக்கு வித்தியாசமாக பண்ணியிருக்கிறார்கள் என்று ஆகிறதே. அப்படியானால் இப்போதும் அப்படியே ஒருத்தன் ஹிந்துவாக இருந்து கொண்டு ஸ்மார்த்தத்திலிருந்து வைஷ்ணவத்துக்கோ மத்வ மதத்திலிருந்து ஸ்மார்த்தத்துக்கோ போனால் என்ன? இப்படி ஆர்கியூமெண்ட் போகிறது. இதில் நியாயம் இருப்பதாக பட்டாலும் சாஸ்திர அபிப்பிராயத்தை தான் நான் சொல்ல வேண்டும். பூர்வீகர் வழிதான் போக வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் உபதேசித்துவிட்டு நானே பூர்வீகர் அபிப்பிராயத்துக்கு மாறாக சொல்லக்கூடாது என்பதால் அவரவரும் தாங்கள் பிறந்திருக்கிற குலாச்சாரப்படிதான் நடக்க வேண்டும் என்றே சொல்கிறேன். சாஸ்திரத்தை நம்ப வேண்டும் என்றால் அப்புறம் ஆர்கியூமெண்ட்டுக்கு வேல்யூ இல்லை. ஆர்கியூமெண்டில் எத்தனை நியாயம் தெரிந்தாலும் சரி, சாஸ்திரம் சொல்கிறதென்றால் அதில்தான் நமக்கு தெரியாத புரியாத நியாயம் இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு அதன்படிதான் செய்ய வேண்டும். நம்பிக்கை, ஃபெய்த் என்னும் போதே அது புத்தியால் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடியதல்ல என்றுதானே அர்த்தம்.
புத்திக்கு புரிவதை தீர்மானமாக நாமே தெரிந்து கொண்டு விடுவோமாதலால் இதிலே நம்ப என்ன இருக்கிறது? தெரியாததைத்தான் நம்ப வேண்டும். இதோ எதிரே மைக் இருக்கிறது என்று கண்ணுக்கு தெரிவதை சொன்னால் அதிலே நம்புவதற்கு என்ன இருக்கிறது? ஆனபடியால் மத நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை என்றெல்லாம் வார்த்தைகள் இருப்பதாலேயே, மதத்துக்கு பேரே ஃபெய்த் என்று வைத்திருப்பதாலேயே அதில் எல்லாவற்றையும் புத்தி தர்க்கத்தால் விளக்கி கொள்ள முடியாது என்றுதான் அர்த்தம். ஆனாலும் இப்படி சொல்லி அடியோடு விட்டுவிடாமல் இந்து மத பிரிவுகளுக்குள்ளும் பிறப்பின்படி அமைந்த பிரிவுக்கான பூர்வாச்சாரப்படிதான் பண்ண வேண்டும் என்பதற்கு கொஞ்சம் காரணமும் சொல்கிறேன். மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரிவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर